கவலைப்படாத கதிர். இப்போதான் சாருக்கு தைரியம் கொடுக்க ஆள் இருக்கே. இப்போலாம் சார் ரொமான்டிக் மூடு தான் சொல்லிவிட்டு நந்துவை பார்க்க அவள் தீவிரமாக யோசித்து கொண்டிருந்தாள். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நம்ம பேசுனது கதிர் சொல்லி முடிக்க விடாமல் அனைவரும் கோரஸாக சந்துரு சாருக்கு தெரியவே தெரியாது சொல்ல மெல்ல புன்னகையுடன் இல்லை என்பது போல் தலையசைத்தவன், இல்லை நான் உங்ககிட்ட சொன்னது பிரச்சனை இல்லை, தப்பி தவறி கூட குணாவோட இழப்பை நாம் ஞாபகப்படுத்திடக்கூடாது. அவன் பட்ட கஷ்டத்தை எல்லாம் பார்த்தவன் நான். இப்போதான் பழையபடி கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கான், அதுவும் இல்லாமல் ஆயிடக்கூடாது. அதான் உணர்ச்சியோடு அவன் சொல்லி முடிக்கவும் சந்துரு உள்ளே வரவும் சரியாக இருந்தது. அவன் உள்ளே நுழைந்ததுமே அமைதியானவர்களை அவன் சந்தேகத்தோடு பார்க்க மெதுவாக அவனை நெருங்கிய நந்து அவன் அருகில் சென்று அவன் கையை பிடித்தபடி அவன் தோளில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான். வியப்புடன் கண்கள் மின்ன அவளை பார்த்தவன் உதட்டில் புன்னகையுடன் என்னாச்சு என்பது போல் புருவம் உயர்த்த ஒன்றுமில்லை என்று தலையாட்டியவள் அவனுடன் இன்னும் நெருக்கமாக ஒட்டி கொண்டாள். பொறுக்குமா கவினுக்கு, அடடா இவங்க ரொமான்ஸ் தாங்க முடியலையே, இங்கே ஒரு பச்சை புள்ள தனியாக நிற்கிறப்போ உங்களுக்கு என்ன ரொமான்ஸ் வேண்டி கிடக்கு என்றான். உனக்கேண்டா பொறாம, வேணும்னா நீயும் உன்னோட ஜோ டியை வர சொல்லி ரொமான்ஸ் பண்ணு, ஜோவில் அழுத்தம் கொடுத்து சொல்ல இது எப்போலிருந்து ஆச்சரியத்துடன் கேட்டவர்களிடம் அது ரொம்ப நாளாக ஓடுது பதில் சொன்னார் அனு. யாரு ஜோ ரொமான்ஸ் பண்ண, கிழிஞ்சது போ, அவளுக்கு சாப்பிட்றத தவிர வேறு எதுவும் அவங்க வீட்டில் சொல்லியே கொடுக் என தந்தி அடித்தவன் திருதிருவென்று முழிக்க என்னவென்று பார்த்தா வாசலில் நின்று ஜெனி இவனை முறைத்து கொண்டிருந்தான். ஹீஹி என்று வழிந்தவனை சட்டை செய்யாமல் கதிரிடம் சென்றவள் அவனிடம் சிறிது தீர்த்தத்தை கொடுத்து அருந்தச் செய்தவள் அவன் தலைமேல் கை வைத்து ஏதோ ஜெபித்தான். பிறகு புன்னகையுடன் வெல்கம் பேக் சார் என்றான். பிறகு சந்தோஷத்துடன் அணுவை கட்டி கொண்டான். இந்த செய்கையால் 2 பேரை பெருமூச்சிட செய்தாள். செருமிய கவினை திரும்பி பார்த்தவளின் பார்வையில் துளிகூட கோபம் இல்லை. கோபத்தின் இடத்தை ஏக்கம் பிடித்திருந்தது. அவளையே பார்த்தவன் அவள் பார்வையில் வித்தியாசத்தை உணர்ந்து பழைய குணம் தலைதூக்க, ஏ உள்ள மாவன கட்டிக்கிறியா என்று இல்லாத மீசையை முறுக்கி கேட்க நங்கென்று அவன் தலையில் கொட்டியவள் செய்கைக்கு சம்பந்தமே இல்லாமல் கண்கள் கலங்க என்றாள். அடடா இவங்க ரொமான்ஸ் தாங்க முடியலையே. கோரஸாக பாடியவர்களின் கேலியை கண்டுகொள்ளாமல் ஐ மிஸ்ட் யூ ஜேலோ சொன்னவனின் குரல் குலைந்தது. பதில் சொல்ல முயன்ற ஜெனியை பதறி நடுங்க வைத்தது. என்ன நடக்குது இங்க என்று கர்ஜித்த அந்த குரல். இங்கு என்ன நடக்குது கேட்டபடி உள்ளே நுழைந்த ஜெனியின் தந்தை அங்கிருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தார். ஆணும் பெண்ணுமாய் நெருக்கமாய் நிற்கும் அவர்களை கண்டவுடன் அவர் கண்கள் கோபத்தில் மின்னியது. ஜெனியை அழைத்து தனக்கு முன்னால் நிறுத்தியவர், நீ இப்போ சர்ச்சில் இருக்கணும், இங்கே என்ன பண்ணுற என்று அவர் கேட்ட விதத்திலேயே ஜெனிக்கு பயம் இரட்டிப்பானது. பொதுவாக மிதமிஞ்சிய கோபத்தில்தான் அவர் மிகவும் நிதானமாக பேசுவார். சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன்டாடி என்றால் எழும்பாத குரலில். இங்கேயே வந்த சீனியருக்கு ஆக்சிடெண்ட், அதான் மென்று விழுங்கியவளை பார்த்து போய் காரில் உட்காரு என்று சொன்னவுடன் யாரையும் திரும்பி கூட பார்க்காமல் வெளியே சென்று விட்டாள். அங்கிருந்த அனைவரையும் கூர்மையாக பார்த்தவர், நல்லா கவனிங்க, உங்களை எல்லாம் படிக்கிறதுக்காக மட்டும்தான் காலேஜுக்கு அனுப்புகிறாங்க, அதனால் அந்த வேலையை மட்டும் ஒழுங்காக செஞ்சால் போதும். இப்போவும் என் பொண்ணு மேலேயும் தப்பு இருக்கிறதுனால நான் இவ்வளோ பொறுமையாக பேசுகிறேன். ஜெனியை உங்களோட சேர்ந்து பார்ப்பது இதுவே கடைசிய தடவையாக இருக்கட்டும். ஐ நெவர் அப்ரிசியேட் திஸ் சார்ட் ஆஃப் திங்ஸ், மைண்ட் இட் என்று அடக்கிய கோபத்துடன் சொன்னவர் போகிற போக்கில் கதிரிடம் டேக் கேர் என்று விட்டு போனார். கதவின் அருகில் சென்றவர் திரும்பி கவினை பார்த்து, என் பொண்ணை என்கிட்ட பொய் சொல்ல வச்சுட்ட என்று வெறுப்பு மேலிட சொன்னவர் கோபமாக வெளியேறினார். அவர் மறைந்ததும் அங்கு ஒரே அமைதி நிலவியது. யார் முதலில் பேசுவது என்று தெரியாமல் அனைவரும் மௌனமாக இருந்தனர். கவலையுடன் இருந்த கவினை அணுகிய சந்துரு அவன் தோளில் கை போட்டபடி, சேரப் மேன், அப்பானா அப்படித்தான் இருப்பார், நாங்கள்லாம் இருக்கோம்ல, தைரியமாக இரு என்றான். சிறு புன்னகையுடன் அதை ஏற்றுக்கொண்டவன், தேங்க்ஸ் சார், ஆனால் என் கவலை அது இல்லை சார், இவ்வளோ கோபத்தை ஜெனி எப்படி தாங்கிக்க போகிறான் தான் கவலையாக இருக்கு என்றான். கவலைப்படாதடா, தோளுக்கு மேலே வளர்ந்த பொண்ணை திட்டவோ அடிக்கவோ கூடாதுன்னு அவங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார்னு ஜெனி சொல்லியிருக்கா, அதனால் கண்டிப்பாக ஹார்ஸாக நடந்துக்க மாட்டார்
என்றாள் அனு நண்பனின் கவலை படிந்த முகத்தை காண சகிக்காமல். சந்துருவும் ஒரு அப்பாவா அவரோட கோபம் நியாயம்தானே, நீங்கள் தான் பக்குவமாக பேசி அவரை ஒத்துக்க வைக்கணும் என்று கவினுக்கு தைரியம் சொல்லி கொண்டிருக்கும் போதே அணுவின் தந்தையும் கதிரின் தாயாரும் வந்துவிட பேச்சை அத்தோடு முடித்து கொண்டனர். எல்லோரும் பொதுவாக பேசிக்கொண்டிருக்கும்போது சந்துரு மெதுவாக நந்துவின் அருகில் வந்து அவள் கையை பற்றி யாரும் கவனிக்காத வண்ணம் வெளியே அழைத்துச் சென்றான். வறண்டாவின் அந்த கடைசியில் யாரும் இல்லாத இடமாக பார்த்து அவளை அமர வைத்தவன் தானும் அருகில் இருந்த ஜன்னல் திண்டின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு 2 கைகளாலும் முகத்தை தாங்கியபடி அவளையே விழியெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். தொடர்ச்சியாக 2 நொடிக்கு மேல் ஈர்க்கும் அவன் விழியை பார்க்க முடியாத நந்து தலையை குனிந்து கொண்டான். சில நிமிடங்களுக்கு பிறகு நிமிர்ந்து பார்த்தவள் அவன் அப்பொழுதும் அவளையே பார்த்து கொண்டிருப்பதை கண்டு என்ன என்று தடுமாறியபடி கேட்டாள். என்ன அர்த்தம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றான். எதுக்கு? அவள் அருகில் அமர்ந்து கொண்டவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட தேவதை என் பக்கத்தில் வந்து இப்படி என் மேலே நெருக்கமாக சாஞ்சுக்கிட்டு நின்னால அதுக்கு என்று அவள் நின்றது போல செய்து காட்டவும் சாயும்போது தெரியாத நெருக்கம் அவன் வார்த்தைகளில் கேட்கும்போது அதிகமாய் தோன்றி அவளை சிவக்கச் செய்தது. அவள் சிவந்து போனதை பார்த்து கிறக்கம் அடைந்தவன் அவள் கைகளை எடுத்து தன் கன்னத்தில் வைத்து கொண்டு சொல்லு, அதுக்கு அர்த்தம் நீ முழுசா என்னுடையவள் ஆகிட்டன் தானே என்றான். அவள் கண்களையே ஒரு எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டு. நந்து அவன் தோள்களில் சாய்ந்தது என்னவோ சந்துரு பட்ட வேதனையை கதிர் கூறும் பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் போனதால்தான். ஆனால் அதை அவனிடம் கூறி மறுபடியும் அந்த சோகத்தை கிளற விரும்பாமல் அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று யோசித்தவரை தன் கைகளை உருவிக்கொள்ள முயன்றாள். அந்த முயற்சியை தடுத்தவன் ஒற்றை விரலால் அவள் நாடியை பிடித்து நிமிர்த்தி அவள் கண்களை பார்த்தவரை, என்ன பாரு, நீ பதில் சொல்ல மாட்டேன்னு தெரியும், ஆனால் நீ சொல்லாத ரகசியத்தை எல்லாம் உன்னோட இந்த கண்கள் காட்டி கொடுத்துடும். உன்னோட மனசை அப்படியே என்கிட்ட காட்டிடும். அதனால் அதை என்கிட்ட இருந்து மறைக்காத என்றான். மேலும் தொடர்ந்து, இது ஏதோ விட்ட குறை தொட்ட குறை மாதிரி காலங்காலமாக நமக்குள்ளே இருக்கிற விஷயம் மாதிரி தெரியுது. நீ முதல்ல என்கிட்ட சொன்ன வார்த்தையே என்ன அடியோட சாச்சிருச்சு. ஆனால் அது என்ன வார்த்தைன்னு கூட ஞாபகம் இல்லை. இப்படி நிறைய விஷயம் புரிஞ்சும் புரியாமையும் இருக்கு ஒன்றை தவிர என்றான். கேள்வியாய் நோக்கியவளிடம் உன்னை தவிர என்றவுடன் புன்னகைத்தவளை பார்த்து, நீ முழுதா எனக்குன்னு சொந்தமாகணும் இருப்பியா பேபி என்று தீவிரத்துடன் கேட்டவனை முதல் முறையாக நிமிர்ந்து கண்ணோடு பார்த்தவளின் கண்களில் தெளிவு இருந்தது. என் மனசு முழுவதும் உங்களுக்கு தான் ஆனால் என்றபடி அவன் கைகளை எடுத்து அதில் தன் கைகளை வைத்தபடி, இப்படி உங்கள் கையில் என்னை எங்கள் அப்பா எப்போ தார வார்த்து கொடுக்குறாரோ அப்போ உங்களுக்கு நான் முழுசாக சொந்தம் ஆயிடுவேன் என்றான். சொன்னவளின் முகம் மாற, உங்கள் அம்மா அப்பாவுக்கு என்னை பிடிக்குமா என்றான். அம்மா உன்னை ஏற்கனவே பார்த்துட்டாங்க, நீ அவங்கக்கிட்ட பேசிப்பாரு அப்புறம் தெரியும் என்றான். அப்போ உங்கள் வீட்டில் எனக்கு பிடிச்சிருந்தா அப்பாவுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் என்றால் உறுதியுடன். மற்றதெல்லாவற்றையும் விட்டுவிட்டு, மேடம் இப்போ என்ன சொன்னீங்க என்றான் கர்வ புன்னகையுடன். எனக்கு பிடிச்சிருந்தா என்று சொல்லி கொண்டு போனவள் அப்போதுதான் அவன் கேட்பதின் அர்த்தம் புரிய வெக்கம் மேலிட எழுந்து ஓடப்போனவளின் கைகளை எட்டி பிடித்தவன், பிடிச்சிருக்குன்னு இப்படியா சொல்லுவாங்க, கிட்டவா எப்படி சொல்லணும்னு சொல்லித்தாரேன் அருகில் இழுக்க அவன் கைகளை உதறியபடி ரூமை நோக்கி ஓடிப்போனான். அதை புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தவன் எழுந்து தானும் உள்ளே சென்றான். அவன் உள்ளே செல்லும் பொழுது அங்கு ஞானப்பிரகாஷ் கதிரின் தாயாரிடம் பேசிக்கொண்டிருந்தார். உள்ளே வந்தவனை பார்த்து கதிர் புன்னகைக்க கவின் தலையை உருட்டியபடி நடக்கட்டும் நடக்கட்டும் என்றான் கேலியாக. அவன் தலையை ஒரு கையால் நிறுத்திய சந்துரு, ரொம்ப உருட்டாத என்றான். எஸ் பாஸ் என்று பம்மியவன், விட்டா தலையை உள்ள அமுக்கிடுவார் போல, இவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று நினைத்து கொண்டான் தலையை தடவியபடியே. ஞானப்பிரகாஷ் சந்துருவின் அருகில் வந்து, எல்லாம் சொல்லிட்டேன்ப்பா, இன்னும் ஒரு 15 நாள் கதிருக்கு வெறும் மெடிக்கேஷன் அப்புறம் பிசியோதெரப்பி தான் கொடுக்கணும். அதனால் கதிரை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். அம்மா நாளைக்கு வந்துடுவா, அவள் பார்த்துக்குவா. கதிர் அம்மா கிட்ட பேசிட்டேன், நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லிடு என்று விட்டு சென்றார். சந்துரு கூறவும் அனைவரும் நாளையிலிருந்து காலேஜுக்கு செல்ல ஆயத்தமானார்கள். அனு தன் தந்தையிடம் வந்து, நீங்கள் கிளம்புக்கப்பா, இன்னைக்கு சண்டே தானே, நாங்கள் ஈவினிங்
கிளம்பி ஹாஸ்டலுக்கு போகிறோம். நீங்கள் இப்போ கிளம்பினாதான் நைட்டு வீட்டுக்கு போக முடியும் என்றார். சரி என்று அவரும் அனைவரிடமும் விடை பெற்று கொண்டு கிளம்பினார். கதிர் உறங்கிய நேரம் தவிர மீதி நேரமெல்லாம் ஒரே அரட்டையில் கழிய இப்போது நர்ஸும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார். மாலையானதும் பெண்கள் அனைவரும் ஹாஸ்டலுக்கு கிளம்ப எத்தனித்தனர். அனு கதிரின் தாயிடம் சொல்லி கொண்டு கிளம்ப அவள் முகத்தை வருடி நெட்டி முறித்தவர், நீ என் வீட்டுக்கு மருமவளாக வர நான் கொடுத்து வச்சிருக்கணும் கண்ணு, தங்கமாக போயிட்டு வா தாயி, நீ இருக்கையில் என் பிள்ளைக்கு ஒரு குறவு இல்லை, வெரசா படிப்பை முடிச்சுட்டு வா தாயி என்றான். கதிரிடம் சென்றவள் அவன் தலையை வருடி கொடுக்க ஏக்கத்துடன் அவளை பார்த்தவனிடம், ஒழுங்கா டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ, கவனமாயிரு என்று விட்டு தொண்டையை செருமிக் கொண்டவன், வீக் டேஸில் வர முடியாது, அதனால் சண்டே வந்து பார்த்துக்கிறேன் என்றான். ஒன்றும் சொல்ல முடியாமல் கதிர் தலையை மட்டும் ஆட்டினான். அணு பொண்ணு என்னமா ஃபீல் பண்ணுது என்று கவின் உணர்ச்சி வசப்பட இப்போது அடி விழுந்தது ஆறுவிடம் இருந்து. அப்பாவிய முகத்தை வைத்து கொண்டு, நீயுமா ஆறு, நாமெல்லாம் அப்படியா பழகியிருக்கோம் என்று டயலாக் விட அவள் அசால்ட்டாக, நீ யாரு மேன் என்று கேட்க கைகளால் குத்தி கொண்டு அழ அவன் செய்கையில் அனைவரும் சிரித்தபடியே விடை பெற்று கொண்டார்கள்.